கந்தனை காண ஆயத்தமாகும் பலதரப்பட்ட சமூக சேவைகளை செய்து வருகின்ற ஸ்பாண்ட் அமைப்பினரால் கதிர்காம புனித பாத யாத்திரை செல்கின்ற யாத்ரீகர்களுக்காக வனாந்திரத்தினுடைய நடுவிலே தங்கியிருந்து தாக சாந்திக்கான தளம் ஒன்றினை அமைத்து யாத்ரீகர்களின் தாகம் தீர்க்கும் பணிக்கு கடந்த ஆண்டு உறுதுணையாக இருந்த நல்லுள்ளங்கள் அனைவரையும் நன்றியுடன் கூடிய ஒரு பார்வை ஸ்பாண்ட் அமைப்பினர். இறை ஆசியோடு வனாந்தரத்தில் அடியவர்களின் தாகம் தீர்க்கின்ற இந்த பணியிலே கடந்த வருடம் எம்மோடு இணைந்து சைவா என்கின்ற சைவ சமய மேம்பாட்டிற்காக சைவ அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவ சமய பணியாளர்களும் தங்கள் சரீர உதவியினை வழங்கியிருந்தனர். குமுக்கன் அம்மன் ஆலயத்தினுடைய அருகாமையில் தாகம் தீர்க்கும் தளத்தினை அமைத்து தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அடியவர்களினுடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையிலே குளிர்பானங்களும் கரைத்து வழங்கி பிற்பகல் தேநீரும் அதே போன்று அதிகாலையும் தேநீரும் அமைப்பினர் மூலம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக கடந்த வருடம் எமது அமைப்பினர் மூலம் 5 நாட்களுக்கு இடம்பெற்ற இப்புண்ணிய கைங்கரியத்திற்கு துணையாகவும் வெற்றிகரமாகவும் முன்னெடுப்பதற்கு நிதி உதவிகளையும் பொருள் உதவிகளையும் வழங்கியிருந்த அமைப்பினுடைய அன்பு சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். அத்துடன் சிறந்த குடிநீரை ஏற்படுத்தி தந்து பல வழிகளிலும் உறுதுணையாக நின்ற லகுகலை பிரதேச செயலாளர் என் நவநீதன் ஐயா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு லகுகலை பிரதேச சுகாதார உத்தியோகத்தர் புனிதராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அம்பாறை மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர் கு ஜெயராஜி ஐயா அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதோடு வனாந்தரத்தில் யாத்ரீகர்கள் விட்டு சென்றிருந்த பிளாஸ்டிக் பைகளை உரிய முறையில் அகற்றுவதற்கு துணையாக இருந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நாங்கள் கொண்டு சென்றிருந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் குளிர்பானங்களை கரைப்பதற்குரிய குடிநீர் வழங்கிய சைவநெறி கூட்டமைப்பினருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குளிர்பானங்களை கரைப்பதற்கான ஐஸ் கட்டிகளை அக்கரைப்பற்றிலிருந்து வழங்கியிருந்த இமோரல் ஐஸ் நிறுவனம் சுஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு போக்குவரத்து வசதியினை ஏற்படுத்தி தந்திருந்த நமது ஸ்பாண்ட் அமைப்பின் ஆலோசகர் திரு ஜெகன் அவர்களுக்கும் மற்றும் மண்டூர் அன்பு அவர்களுக்கும் நீரிழிவை தாங்கிகளுக்கான வாகன வசதிகளை தந்துதவிய 4ஆம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தலிங்கம் புஷ்பா குடும்பத்தினருக்கும் மற்றும் வேதநாயகம் கீதா குடும்பத்தினருக்கும் எங்களினுடைய நன்றிகளை தெரிவிப்பதுடன் சுட்டெரிக்கும் வனாந்தர வெயிலின் தாக்கத்தினை குறைப்பதற்காக கூடாரத்தினை தந்து உதவிய கல்முனை 3 சேர்ந்த AS குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல வகையிலும் கடந்த வருடம் துணையாக நின்ற நிர்வாக உறுப்பினர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் பி ஜெனோரியஸ் ஜெனோ போட்டோகிராஃபி ஸ்டுடியோ மகளூர் முனை தாங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அமைப்பின் தலைவர் ராஜன் சுவோஜன் அவர்களுக்கும் நிகழ்வின் பிரதேச ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள் களுவாஞ்சிக்குடி திலக்ஷன், கோட்டைக்கல்லாறு மற்றும் பெரிய கல்லாறு ஜெகதீஷ், மண்டூர் அன்பு, நிலாவணை ஜுகேஷ், கல்முனை பேவிந்த், காரைதீவு தயாபரன், அக்கரைப்பற்ற நிரோஸ், திருக்கோவில் சசிகுமார், பாண்டிருப்பு கிருபைராஜா தனுஷாந்த் மற்றும் சோழவேந்தன் ஜுவப்பிரகேஷன் துஷாந்தன் நட்பிட்டிமுனையைச் சேர்ந்த தீபன் தாங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அமைப்பின் மதகுருவாக இருந்து வருடம் தோறும் பணியினை முன்னெடுத்திருந்த சுபாஸ்கர் ஐயா மற்றும் அனுதரன் ஐயா தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சியே. எமது இப்புண்ணிய நிகழ்வுக்கு கடந்த வருடம் பல வழிகளிலும் உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் பகல் இரவு பாராது இந்த புண்ணிய காரியத்தினை சிறப்பாக முன்னெடுத்து
வெற்றிகரமாக நடாத்திய அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கதிர்காம கந்தன் கொடியேற்றத்திற்கு செல்லும் ஜாத்திரிகர்களும் மற்றும் உகந்தையிலிருந்து கொடியேற்றத்தை பார்வையிட்டு ஜாத்திரை மேற்கொள்ள இருக்கும் பல ஆயிரக்கணக்கான அடியவர்களின் தாகம் தீர்க்கும் எமது பணிக்காக நாம் தயாராகவே உள்ளோம். வனாந்தரத்தில் எம்மோடு தங்கியிருந்து இப்புண்ணிய பணியில் ஈடுபட விரும்பும் நல்லுள்ளங்கள் சைவா அமைப்பின் சமய பணியாளர்களாக இணைந்து கொள்ள முடியும். 076-085-9989 என்ற குறித்த தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முன்கூட்டியே இணைந்து பக்தி பூர்வமாக இறைப்பணியில் ஈடுபட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஸ்பாண்ட் ஊடக பிரிவு. நன்றி.